பிளெண்டரில் எப்படி ஒரு இமேஜை நம்ம 3Dயாக மாற்றுறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம வந்து அந்த இமேஜை எப்படி எஸ்விஜி ஃபைலாக சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. அண்ட் தென் F4 அமுக்குங்க. F4 அமுக்குங்க. இல்லாட்டி நீங்கள் ஃபைல்ஸில் போயிட்டு இம்போர்ட்டில் ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ் இல்லாட்டி எஸ்விஜின்னு இருக்கும் பாருங்கள், ப்ராக்கெட்குள்ளே போட்டு. இது வந்து கிரேஸ் பென்சில் எஸ்விஜி. இதையும் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ் எஸ்விஜியோட ஃபுல் ஃபார்ம் போட்டு எஸ்விஜி ப்ராக்கெட் உள்ளே போட்டிருக்கோம், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைல் இருக்கிற இடத்துக்கு போய்க்கலாம். இதுதான் நான் சேவ் பண்ண எஸ்விஜி. ஸோ இது இல்லை, இதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எஸ் கொடுத்து நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு செட் ஆரிஜின் டு ஜியோமெட்ரி ஆரிஜின் உள்ளே இருக்கிறதுக்கும், ஓகேங்களா, கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி நவுத்தி கரெக்டான சென்டரில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ்லியாக போட்டிருக்கோம். ஸோ அதனால் கர்வ்லிலே போய் ஜாமெண்ட்ரின்னு இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட். அண்ட் தென் இதுவும் எக்ஸ்ட்ரூட், ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு நம்ம கலர் ஃபில் பண்ணிடலாம், ஓகேங்களா? கலர் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்வெர்ட் டு மெஷ் கொடுக்க மறந்துடாதீங்க ரெண்டுத்துக்குமே, ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் கலர் கொடுக்கறதுக்கு அந்த டிஃபால்ட்டான மெட்டீரியல்லே கலர் கொடுத்துருவாங்க. அந்த மெட்டீரியல் டெலிட் பண்ணிட்டு கலர் கொடுங்க, ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து சாலிட் வியூவிலே கலர் தெரியாது, நமக்கு வந்து இந்த வியூவில் கலர் தெரியும், ஓகேங்களா? இந்த கலரோட இது கூட கொஞ்சம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இமேஜை வந்து 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிளெண்டரில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபை ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டடா, பாய்.